இன்றைய நாளில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு என்னதுன்னா, சோதனைக்கு உட்படாதபடி விழிப்பாக இருந்து ஜெபியுங்கள். ஜெபம் பண்ணணும். நம்ம எல்லாருமே எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, வேற ஜெபிக்க. கண்டிப்பாக ஜெபிக்கிறதுக்காக தான் இந்த இடத்திற்கு என்ன செஞ்சுருக்கோம்? எல்லாருமே ஒன்று கூடி வந்திருக்கோம். ஜெபம் என்றால் என்ன? நம்ம எதற்காக ஜெபிக்கணும்? நம்ம ஜெபிப்பதன் மூலம் என்ன பயன், என்ன நன்மை நமக்கு? ஜெபம்னா என்னையா? ஜெபம் என்பது ஆண்டவருடைய கூடிய ஒரு தொடர்பு தான். ஜெபம் என்பது நம் ஆத்தும உணவு. ஒவ்வொரு நாளும் நம் உயிர் வாழ்வதற்கு எப்படி 3 வேளை உணவு உட்கொள்கிறோமோ அதே போல நம்மளுடைய ஆத்துமம் உயிர் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். இப்போ ஒரு செல்ஃபோன் இருக்குங்க இல்லையா? எல்லாருமே செல்ஃபோன் வச்சுருக்கோம். அதில் சார்ஜ் இருந்தால் மட்டும்தானே யூஸ் பண்ண முடியும். வாட்ஸ்அப் பார்ப்போம், ஃபேஸ்புக் பார்ப்போம், மெசேஜ்லாம் அனுப்புவோம், இப்படி தானே? சார்ஜ் இல்லைன்னா எந்த ஒரு காரியத்தையுமே என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. யாருக்கும் ஃபோன் பண்ணி கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அதே போல தான் ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றியமையாததாக என்ன செய்யணும், இருக்கணும். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு தொடர்பு எந்நேரமும் சார்ஜ் ஏறிக்கிட்டே என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவருடைய ஜெபத்தை நம்ம சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது தான் அவரோடு பேச முடியும், அவரோடு உறவாட முடியும், அவரோடு நம்ம அநேக நன்மைகளை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்ம எல்லாருமே டெய்லியுமே ஜெபிக்கிறோமாயா? இப்போ வந்திருக்கீங்க எல்லாருமே, நான் டெய்லியுமே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறோமானா? கண்டிப்பாக இல்லை. ஒரு சிலர் பேர் ஜெபிப்போம், ஒரு சிலர் பேர் என்ன செய்கிறது இல்லை. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடியவர்களாய் நாம் என்ன இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன் நம்மளால் ஜெபிக்க முடியல? ஏன் நம்மளால் ஜெபிக்க முடியலையா? ஒருவித சோம்பேறியின் ஆவி, அசம்பந்தத்தின் ஆவி. அதனால தான் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து என்ன செய்ய முடியல, ஜெபிக்க முடியல. நம்ம ஜெபிக்கிறோம், தொடர்ந்து அதை ஜெபிக்க முடியுதானா? இல்லை. ஒரு வாரம் நல்லா என்ன செய்வோம், ஜெபிப்போம். அதுக்கப்புறம் ஒரு கேப் விழுந்துடும். ஒரு நாள் ஜெபிக்க வேணான்னு தோணும், அடுத்து இன்னொரு நாள் ஜெபிக்க வேணான்னு தோணும், அடுத்து இன்னொரு நாள் ஜெபிக்க வேணான்னு தோணும். அப்படியே ஒவ்வொரு நாளும் கடந்து வாரமாக மாறும், மாதமாக மாறும், வருடங்களே என்ன செஞ்சிடும், கழிந்து போயிடும். அப்படிப்பட்டவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம்? ஆண்டவருக்காக ஜெபிக்கிறோமா? கண்டிப்பாக இல்லை. நமக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நம்முடைய தேவைக்காக தான் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நம்மளுடைய பிரச்சனைக்காக தான் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம். கடவுளிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் நம்ம என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோமே தவிர ஆண்டவருக்காக உண்மையாக ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு வேணும், வேறு எதுவுமே வேணான்னு சொல்லி ஜெபிக்கிறோமா? கண்டிப்பாக இல்லை. அப்போ நமக்காக நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்ம அநேக காரியங்களுக்குள்ளாக மாட்டிக்கொள்ளாமல் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக தான், நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக தான் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். வேறு யாருக்காகவும் என்ன செய்யலை, ஜெபிக்கலை. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கிறோமா? ஏற்ற வீட்டில் நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கிறோமா? கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொருவரும் நமக்காக தான் என்ன செய்கிறோம், நான் பாவத்தில் விழுந்துடக்கூடாது, நான் பரலோகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகக்கூடாது, என்னுடைய ஆன்மா ரட்சிக்கப்படணும். அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிட்ருக்கோம், ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். எதுக்காக ஜெபிக்கிறோம்? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கன்னு சிஸ்டர் சொல்கிறாங்க, பிரதர் சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நமக்காக தான் சொல்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக தான் என்ன செய்ய சொல்கிறாங்க, ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. ஜெபமானது மிகவும் வல்லமையுள்ளது. எப்படிப்பட்டதுயா? மிகவும் வல்லமையுள்ளது. இந்த பூமியில் இருந்து நம்ம ஜெபிக்கிறோம். நம்மளுடைய ஜெபத்தை கடவுளிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்னதான்? இந்த ஜெபந்தான். நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு தொடர்பை உருவாக்குவது எது?
இந்த ஜெபம். நம்ம ஜெபிக்கும் போது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு தொடர்பு உண்டாகிறது. அந்த தொடர்பின் மூலம் ஆண்டவரோடு நம்ம பேச ஒரு வாய்ப்பு என்ன செய்து கிடைக்கிறது. ஜெபிக்கிறவங்களுக்குலாம் நல்லா தெரியும் இல்லையா, ஆண்டவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் யார் மூலமாவது என்ன செய்வார், பேசுவார். இல்லைன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார், கண்டிப்பாக பேசுவார். இப்போ பூமியில் இருக்கிற நமக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வல்லமையாக இருக்கக்கூடியது எது? கடவுளோடு பேசுகிறதுக்கு ஜெபம். பூமியில் இருக்கிற மிகப்பெரிய வல்லமையில் ஒன்று தான் ஜெபம். ஜெபமானது நமக்கு ஆண்டவரிடத்தில் தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய இருதயத்தின் கதவை தட்டி திறந்து நமக்காக கொடுக்கக்கூடியது தான் என்னது? ஜெபம். ஜெபங்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, மிகவும் வல்லமையுள்ளது. ஆண்டவரிடத்துல நம்ம அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள ஜெபமானது நமக்கு உதவி செய்கிறது. ஜெபத்திற்கு வல்லமை உண்டா? ஜெபத்திற்கு வல்லமை இருக்காயா? கண்டிப்பாக வல்லமை உண்டு. ஜெபத்தின் வல்லமைங்கிறது நாம் என்ன சொல்லி ஜெபிக்கிறோமோ அதை தேவனிடத்திலிருந்து பெற்று தருவது தான் அந்த ஜெபத்தினுடைய வல்லமை. எந்த காரியத்தை நம்ம சொல்லி ஜெபிக்கிறோமோ ஆண்டவர் அந்த காரியத்தை அப்படியாகவே நமக்கு தரக்கூடியது தான் ஜெபத்தின் வல்லமை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய முடியுமா இல்லையா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால எல்லா காரியமே என்ன செய்ய முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. லூக்கா 1:37 ஆண்டவருடைய வசனம் இருக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாமே என்ன செய்யும், கூடும். நம்ம ஆண்டவர் நம்மளுடைய மக்களை என்ன செய்கிறாரு, ஜெபிக்க அழைக்கிறார். லூக்கா 18:1 எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும். நம்ம ஆண்டவர் தம் ஜனங்களை ஜெபிக்க அழைக்கிறார். கடவுளிடம் தொடர்ந்து ஜெபிக்க செய்ய வேண்டும் என்கிறார். இப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அழைக்கிறார் நம்ம எல்லாத்தையும் ஜெபிக்க. நம்ம ஆண்டவர் இடத்துல அமர்ந்து என்ன செய்யணும், ஜெபிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவதாக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். கடவுள் மேலே ஒரு விசுவாசத்தோடு நிலையாக இருக்கணும். அவருடைய மகிமையில் நாம் என்ன செய்யணும், பங்கேற்கணும். அப்படி இருந்தால்தான் நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ முடியும். பரிசுத்தத்திலும் நிலையாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். கடவுள் மீது ஒரு விசுவாசம் இல்லாமல், ஒரு நம்பிக்கை இல்லாமல், அவருடைய மகிமையை நம்ம உணர முடியாமல் வெறுமனையாக இருந்தோமா நம்ம பரிசுத்தமாக வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக தான் இருக்கும், வெறுமையானதாக தான் இருக்கும். இப்போ ஆண்டவரோடு ஒரு உறவு கொண்டாதான் அவரை முதல்ல விசுவசிக்க முடியும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் அவரை நம்ம விசுவசிக்கவே முடியும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் அவர் மீது அன்பு செலுத்தணும்னா கண்டிப்பாக கூடவே கூடாது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொள்ளணும். அந்த நம்பிக்கையும் விசுவாசம் தான் நமக்கு என்ன தரும்னா ஜெபத்தை தரும். அப்போ தான் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க முடியும். அப்படி ஜெபிக்கும் போது தான் நம்ம அநேக பாவங்களை விட்டு பரிசுத்தமாய் வாழ என்ன செய்வோம், முயற்சி செய்வோம். இப்போ நம்ம எல்லாருமே பரிசுத்தவான்களாய் வாழ்கிறோம்னா கண்டிப்பாக இல்லை. எல்லாரும் ஒரு சில காரியங்களில் ஒரு சில பாவங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு தான் என்ன செய்யணும், இருக்கிறோம். பாவம் செய்யாமல் நான் பரிசுத்தமாக தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கோம், பாவம் செய்து கடவுளை விட்டு விலகக்கூடியவர்களாக தான் இருக்கோம். அப்போ கடவுளோடு பரிசுத்தத்தில் நம்ம இருக்கணும். ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளாக செயலாற்றணும். கடவுளின் வரங்கள் கனிகள் எல்லாம் நமக்குள்ள கிரிகை செய்யணும்னா என்ன செய்யணும், ஜெபம் வேண்டும். ஜெபிச்சாதான் கடவுளுடைய வரத்தை என்ன செய்ய முடியும், அந்நிய பாஷைங்கிற நவமான பாஷை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் இல்லாமல் வெறுமனையாக ஆண்டவர்கிட்ட நம்ம துதிக்க முடியுமா, அந்நிய பாஷையில் பேச முடியுமா? கண்டிப்பாக இல்லை. ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நாணத்தையும் ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு உற்சாகத்தையும் கடவுளிடமிருந்து அநேக அற்புதங்களை அதிசயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யுது, ஜெபம் நமக்கு உதவியாக இருக்கிறது. ஜெபம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை என்ன இல்லை. ஜெபம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் என்ன செய்யாது, நடைபெறவே பெறாது. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், விழிப்பாக இருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. அதிகாலை ஜெபம். முதலாவது என்னது? அதிகாலை ஜெபம். நம்ம குளோரியா மினிஸ்ட்ரிலையும் இருக்கிறது அதிகாலை ஜெபம். ஆனால் அதிகாலை என்பது 3 to 5 அந்நேரத்தில் ஜெபிக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கும். ஆபிரகாம், சாமுவேல், தாவீது இவங்க எல்லாருமே என்ன செய்வாங்களாம்? அதிகாலையே எழுந்து என்ன செய்வாங்க? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தினமும் என்ன செய்வாங்கன்னா ஜெபிப்பாங்க. நினைக்கலாம் அதிகாலையா? அதிகாலை இருக்கிற வேலையில் அதாவது டயர்டாகி தூங்கிட்டு அதிகாலை எந்திரிச்சு எங்கிட்டு ஜெபம் பண்ணுறது அப்படி நினைக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். நம்ம அதிகாலைங்கிறது நமக்கு அப்போ தான் மிட் நைட்டு, 5 மணிக்கு தான் நமக்கு மிட் நைட்டு. நம்மளால் எந்திரிச்சு ஜெபிக்கலாம் நேரம் இல்லை. நீதிமொழிகள் 8:17 ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலையில் எழுந்த உடனே ஆண்டவரிடத்தில் போய் முதலாவதாக இந்த நாளை கொடுத்ததற்கு நன்றி, இந்த நாள் முழுவதும் நீங்கள் என்னை நடத்தி வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஜெபமாவது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படி எல்லாருமே ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை அன்றாடு எந்திரிக்கிறோம், நைட்டு தூங்குகிறோம். அதற்கிடையில் ஜெபம் பண்ணணும்னு தோணுனா பண்ணுவோம், இல்லைன்னா இல்லை. நம்மளுடைய டெய்லி காலைல எந்திரிக்கணும், சாப்பாடு செய்யணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீடை சுத்தம் பண்ணணும், பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், அடுத்து மறுபடியும் சாப்பாடு செய்யணும், மறுபடியும் பிள்ளைகளை பார்க்கணும், மறுபடியும் நைட்டு பிள்ளைகள் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து தூங்கிடணும். இதுதான் நம்மளுடைய டெய்லி ரொட்டீன். என்னது? வேலை. இதற்கு இடையில் ஆண்டவருக்கு ஒரு வேலை, ஒரு நேரம் கொடுக்கிறோமா என்றால் இல்லை. தனியாக ஜெபிக்க முடியாதுன்னு தான் என்ன செஞ்சோம்? ஒரு குழுவை அமைஞ்சு ஆண்டவருடைய பாதத்தில் 1 மணி நேரம்னாலும் ஜெபிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரேயரை நம்ம என்ன செஞ்சோம்? ஆரம்பித்தோம். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம முதலாவதாக எழுந்த உடனே கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த நாளை கொடுத்ததற்கு நன்றி, இந்த நாள் முழுவதும் என்னை நடத்தி வாங்கன்னு சொல்லி என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பாதத்தில் சொல்லணும். முதல் அந்த 1 மணி நேரம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னா ஒப்பு கொடுக்கணும். நீதிமொழிகள் 3:9 இருக்கு, முதலாவதாக உன் வருமானங்களிலும் உன் உழைப்பின் பயன்களையும் எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? கடவுளுக்கு முதல் பலன்களை என்ன செய்யணுமா? கொடுக்கணும். முதலானவற்றில் ஒவ்வொன்றையும் முதல்ல யாருக்கு தான் தரணுமா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தான் தரணுமா? ஆனால் நம்ம அப்படி தரது என்ன இல்லை? இல்லை. நமக்காக தான் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கமே தவிர ஆண்டவருக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்ன இல்லை? இல்லை. அதற்காக நம்ம செலவிடுற நேரமே குறைவு, கண்டிப்பாக குறைவு. ஆண்டவருடைய பாதத்தில் யாருமே நான் உண்மையாக அமர்ந்து டெய்லியுமே ஜெபம் பண்ணுறேன், என்ன 1 மணி நேரம்னாலும் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர்? இப்போ ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு சிலர் தான் என்ன செய்கிறோம்? அமர்ந்து முழுமையாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எல்லாருமே முதலாவது 1 மணி நேரம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு 3 மணி நேரமாவது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்ம இருக்கிற வேலையில் 3 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து உட்காந்து ஜெபிக்க முடியாது தான். சோதனைக்கு உட்படாதவாறு 1 மணி நேரமாவது என்ன செய்யுங்கன்னு இருக்காரு ஆண்டவர். ஜெபிங்க. அந்த 1 மணி நேரம் கூட நம்மளால் என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் ஜெபமால சொன்னால் கடன்னு 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடுறாங்க 53 மணியை. நாங்கள் சொல்லணும்னா 1 மணி நேரம் ஆகுது. அது எப்படி? ஏன்னா நம்மளுடைய ஜெபம் இந்த உலகத்தின் வேகத்தில் என்ன செய்யுது? கடன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி நம்ம ஜெபிக்கிறதுல பயன் இருக்கா? கண்டிப்பாக இல்லை. ஏதோ ஜெபிக்கணும் கடமைக்காக டக்குன்னு சொல்லிட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு போகிறதுல ஒரு நன்மையும் கிடையாது, ஒரு பலனும் கிடையாது. இப்போ ஆண்டவருக்கு முதல் 1 மணி நேரத்தை என்ன செஞ்சு பாருங்க, கொடுத்து பாருங்க. ஆண்டவர் அதிக நன்மைகளால் ஆசீர்வாதங்களை என்ன செய்வார்? நம்மளைய நினைப்பார். அந்த நேரத்தை நம்ம தூக்கத்துக்கோ, இதோ படிக்கிற பிள்ளைகளை பாருங்கள், எக்ஸாம்னா காலைல 5 மணிக்கெலாம் எழுந்துச்சு என்ன செய்வாங்க? படிப்பாங்க. இதே அந்த படிக்கிற பிள்ளைய எந்திரிச்சு காலையில் ஆண்டவர் எடுத்து அமர்ந்து ஜெபம் பண்ணுப்பானா? ஜெபம் பண்ணுமா? போமா, எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்கணும். இதே எக்ஸாம்னா சொல்லாமல் படிக்கிறாங்க. ஏன்? அதில் ஒரு பயம் இருக்குது, இதில் ஒரு பயம் இல்லை.
ஆண்டவர் மேலே என்ன செய்யலை, பயம் இல்லை. ஆனால் படிக்கணுமே, எக்ஸாம் எழுதணுமே, பாஸ் ஆகணுமேன்னு ஒரு பயம் இருக்குது. ஆண்டவர் மேலே என்ன செய்யலை, ஒரு பயம் இல்லை. நம்மளுடைய வேலைக்கு நம்ம அந்த நேரத்தில் இடம் கொடுக்குறோம். நம்ம எங்கேயாவது போகணும், வெளியூருக்கு போகணும், வெள்ளனே போகணுன்னா என்ன செய்வோம், வெள்ளனே 5 மணிக்கெலாம் 4 மணிக்கு கூட எழுந்திரிச்சு சாப்பாடெலாம் ஆக்கி நல்லா கிளறி பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக டான் அந்த நேரத்தில் என்ன செய்வோம், கிளம்பி நிற்போம், போயிடுவோம். அப்போ அந்த வேலைக்காக நம்ம எந்திரிச்சு எங்கேயோ போகணுங்கிறதுக்காக எந்திரிச்சு அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும் என்றால் அந்த வேலையென்னா செய்ய முடியல, நம்மளால் ஜெபிக்க முடியல. இதுதான் உண்மை. இது எல்லாருடைய வாழ்க்கையுமே நடக்குது. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறோமானா இல்லை, அதற்கு நமக்கு நேரமே இல்லை. எங்கேயாவது போகணும்னா கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு டக்குன்னு வேகமாக எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவருக்காக அந்த 1 மணி நேரத்தை செலவு பண்ணுங்க, ஆண்டவருக்காக அந்த அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபியுங்கன்னா யாருமே என்ன இல்லை, ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை. அதுதான் உண்மை. யாருமே என்ன இல்லை, கடவுளுக்கு உண்மையாக இல்லை. நம்ம அதிகாலையில் ஜெபிக்கும் போது நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே யாரை பற்றி தான் இருக்கும்னா நம்ம ஆண்டவரை பற்றி தான் இருக்கும். இந்த அதிகாலை ஜெபம் ஆரம்பித்து இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நாள் இருக்கும். அப்படி தானங்கக்கா? 5 வருஷ நாள் இருக்கும். ஆரம்பத்தில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது யாருமே இல்லை. நாங்கள் அசந்தாக்கா, பிரியங்கக்கா ஒரு 4-5 பேர் தான் பண்ணோம். அப்போ அசந்தாக்கா அந்த 5 மணி ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ என்னுடைய குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை, ஜெபிச்சா நல்லா திட்டு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நல்லா திட்டு கிடைக்கும். ஜெபிக்க முடியாது. எங்கள் அத்தை ஜெபம் பண்ணணும்னு போய் உட்காந்தாவே என்ன செய்வாங்க, திட்டுவாங்க. பிள்ளைகளை பார்க்காம ஜெபம் எப்போ பார்த்தாலும் அலையிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்போ 5 மணி ஜெபம் பண்ணலாம் பிரியா அப்படின்னு அவங்க கேட்டப்போ எனக்கு ஒரு பயம். ஐயோ, அத்தை வேற நைட் தூங்கிட்டு இருப்பாங்க, எந்திரிச்சு எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொன்னதுக்கப்புறம் என்ன செஞ்சு தான் ஆகணும். ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு டெய்லியும் அலாரம் வச்சு எந்திரிச்சு கரெக்டாக 5 to 6 ப்ரேயர் அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் ஒரு 4-5 நாளாக நான் என்ன செய்யலை, தொடர்ந்து அட்டன் பண்ணவே இல்லை. இப்போ நான் வெளியே ஓடி பயந்து என்ன செய்வேன்னா ஜெபம் பண்ணுவேன். அத்தை பார்த்தா திட்டிடுவாங்க அப்படின்ட்டு வெளியே உட்காந்து குளிர்லையும் மழை பெய்யும், ஒவ்வொரு சமயம் வெளியே குளிர்லையும் மழையும் வெளியே உட்காந்து கதவை பூட்டிட்டு லைட்டை போட்டு மெதுவாக உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ ஒவ்வொரு நாள் பயந்து ஜெபம் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ கொஞ்ச நாட்கள் கழித்து கொஞ்ச நாள் நான் அட்டன் பண்ணாமல் இருந்தேன். அப்போ எங்கள் அத்தையே என்னை கேட்குறாங்க, ஏம்மா 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறதில்ல, தூங்கிடுறியா, எந்திரிச்சு ஜெபிமா அப்படின்னு. ஆண்டவர் எப்படி மாற்றினார் பாருங்க. நான் அவங்க பண்ணுனா திட்டுவாங்கன்னு சொல்லி ஒளிஞ்சு என்ன செஞ்சுட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அதே அவங்களுடைய வாயிலேருந்து ஏமா 5 மணிக்கு ஜெபம் பண்ணலையா, எந்திரிச்சு ஜெபிமான்னு ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, ஒரு வார்த்தையை கொண்டு வந்து அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அதை நான் அப்போவே எல்லாத்தையும் சொல்லி ஒரு சாட்சியாக சொன்னேன். அவங்க ஜெபிக்க விட மாட்டாங்க, திட்டுவாங்க நான் நினச்சேன். ஆனால் அவங்களே எந்திரிச்சு ஜெபிக்கலையாமா, எந்திரிமான்னு சொல்லி என்னை எழுப்பி விடக்கூடிய சூழ்நிலை எனக்கு ஆண்டவர் உருவாக்கியிருக்காருக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நான் சாட்சியாக சொன்னேன். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வார், கண்டிப்பாக மாற்றி அவருக்கு விருப்பமானதான் என்ன செய்வார், மாற்றி தருவார். எங்கள் அத்தை திட்டுவாங்க, என்னால் ஜெபிக்க முடியாது, நான் பயந்து அந்த ஜெபத்தை விட்டு விலகிருந்தேன்னா அதன் மூலம் நன்மை என்ன செஞ்சுருக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த அதிகாலை ஜெபங்கிறது ஜெபிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் தான் தொடங்குது. எந்திரிச்ச உடனே அஜிஸ்டர் சிலுவை போட்டு ஜெபமால தான் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆண்டவருடைய ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி என்ன செய்வோம், எதுக்காக ஜெபிக்கணுமோ ஜெபிப்போம். ஏதாவது ஒரு பாட்டு என்ன செய்வோம்னா பாடுவோம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆட்கொள்ளும். இல்லைன்னா அவருடைய பாடல் வழிகள் ஏதாவது ஒன்று நம்ம மகிமையில் என்ன செஞ்சுட்ருக்கோம்னா ஆட்கொண்டுக்கிட்டே இருக்கும். அதை நான் உணர்ந்திருக்கேன். அதிகாலை ஜெபம் இப்போ நான் 2 குரூப்பாக பிரிச்சனால 11 மணிக்கு அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அதிகாலை ஜெபம் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை ஏதாவது ஒன்றா நாள் முழுவதும் நமக்குள்ளாக இருதயத்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா அவருடைய பாடல் நம்மை அறியாமலே நமக்குள்ளாக பாடிக்கிட்டே இருப்போம். அதை ஒவ்வொரு நாளும் அதை என்ன செய்ய முடியுமா, உணர முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்,
ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடியவராக இருக்கணும். இந்த அதிகாலை ஜெபத்தில் கலந்துக்கங்க. அநேக அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார். அந்த நாள் முழுவதும் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக தான் இருக்கும்னா ஆண்டவரை பற்றி தான் இருக்கும். அந்த நாள் முழு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை என்ன செய்யும்? வழி நடத்தும். பிரைஸ் தி லார்ட். அதிகாலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா ஜெபிப்பார். அதிகாலைங்கிறது நமக்கு 5 மணி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்னன்னா 3 to 5. மத்தேயு 1:35 எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும். நம்ம ஆண்டவர் அதிகாலையில் என்ன செய்வார்னா ஜெபிப்பார். அதிகாலையில் நம்ம 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறோம் இல்லையா, அப்போ நமக்கு ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் என்ன இருக்கும். காக்கா சத்தம் கேட்கும், குருவி சத்தம் கேட்கும், மனிதர்கள் நடமாட்டம் ஆரம்பிச்சிடும், வண்டிலாம் போக ஆரம்பிச்சிடும், இந்த சவுண்டெலாம் கேட்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 மணிக்கு என்ன செய்வார்? ஜெபிப்பார். அப்போ அவர் ஜெபிக்கும் போது காக்கா குருவி சத்தம் கேட்காது, மனிதர்களுடைய சத்தம் கேட்காது, வாகனங்களுடைய சத்தமும் கேட்காது. முதலாவது பிதாவானவர் என்னுடைய குரலை தான் கேட்கணும், என்னுடைய ஜெபத்தை தான் கேட்கணும்னு ஆண்டவர் என்ன செஞ்சார்? 3 மணிக்கு எழுந்து அந்த ஒலிவ மலையில் என்ன செய்வார்? ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார். ஆண்டவர் ஜெபிச்சாரியா? ஆண்டவர் ஜெபிக்காமல் நம்மளை ஜெபிங்கன்னு என்ன செய்யலை, சொல்லலை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஜெபிச்சார். அதே போல் நாமளும் என்ன செய்யணும்? ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆண்டவர் எப்படி முதலாவதாக என்னுடைய சத்தம் தான் ஆண்டவர் உங்கள் காதத்தில் விழுகணும்னு சொல்லி ஜெபிச்சாரோ, அதே போல் நாமளும் ஒவ்வொரு நாளும் முதலாவது 1 மணி நேரத்தை கடவுளுக்காக என்ன செய்யணும்? கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். தினமும் ஜெபிக்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். நம்மளுடைய ஜெபம் வெறுமனையானது இல்லை. நம்ம ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவசிங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ நம்ம எதையெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோமோ அது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குது, கிடைக்குதுன்னு சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை என்னதான்? இந்த ஜெபம்தான். நம்மளுடைய ஜெபத்தில் ஒரு வைராக்கியம் இருக்கணும், ஒரு ஆசை இருக்கணும், ஒரு வெறித்தனம் இருக்கணும். அப்படின்னா தான் ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நான் மோன்ஃபோர்ட் கன்சீவாக இருக்கும்போது பிரதர் என்றெல்லாம் சொல்லலை, நீ ஜெபம் பண்ணுப்பா அப்படி அன்னைக்கு கூட சொன்னாங்க. பிரியாவுக்கு ஒரு வெறி இருந்துச்சு, ஒரு வைராக்கியம் இருந்துச்சு, ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு. அந்த வெறியும் வைராக்கமும் இன்னமும் இருந்துருந்துச்சுன்னா என்ன செஞ்சுருக்கலாம்? வேறு லெவலுக்கு போயிருக்கலாம். ஆனால் அது கிடைக்கிற வரைக்கும் மட்டும்தான் என்னது, அந்த ஒரு வெறி, அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு வாஞ்சை இருந்துச்சு. பிரதர் என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ ஜெபம் பண்ணுப்பா, ஆண்டவர் உனக்கு ஆம்பளை பிள்ளை தருவார் அப்படின்னு. நான் மாதாமாட்ட வேண்டிக்கிட்டேன், ஆதாமா இந்த 3வது எனக்கு என்ன வேணும்? பையன்தான் வேணும் அப்படின்னு வேளாங்கண்ணிக்கு போய் வேண்டிட்டு பையன் பிறந்தா மொட்டி போட்டு நடந்து வரையெல்லாம் வேண்டிட்டு வந்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்கிறேன் மாதாமான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். அதே மாதிரி அவன் கன்சீவ் ஆனதில் இருந்து ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிட்டு தான் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். ஜெபமான தான் சொல்லுவேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் டெய்லி தூங்காமல் கரெக்டாக அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு தான் என்ன செய்வேன்? தூங்குவேன். ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்தை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தேன். என்னுடைய ஜெபத்தை கேட்டு மாதாமா என்ன செஞ்சாங்க? பதில் கொடுத்தாங்க. நான் என்னுடைய இருதயத்தின் விருப்பத்தை என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. நான் என்ன வேணும்னு கேட்டேனோ அதையே என் ஆண்டவள் என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. ஆம்பளை பிள்ளைய கொடுத்தாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த வைராக்கியமான ஜெபம் இல்லை, டெய்லி ஜெபமால சொல்கிறது இல்லை, அவ்வளோதான். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், எம்பளை உனக்கு குழந்த பிறக்கணும், ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு மட்டும் எவ்வளோ இதாக ஜெபம் பண்ணேன், இப்போ பார்த்தியா உனக்கு கிடைச்சோன்னே விட்டுட்டேன். இப்போ தேவையின் பொருட்டு நம்ம ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. அந்த தேவையை ஆண்டவர் சந்தித்ததுக்கு அப்புறமா என்ன செய்யணும்? ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போவும் ஜெபிக்கிறோம் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஜெபத்தில் இருந்த ஒரு வெறி என்ன இல்லை, ஒரு ஆசை என்ன இல்லை, ஒவ்வொரு நாளும் இருக்கானா? இல்லை. ஒரு வைராக்கியம் இல்லாத ஒரு ஜெபம், ஒரு ஆசை இல்லாத ஜெபம், ஒரு நாணம் இல்லாத ஒரு ஜெபம் மாதிரி தான் என்ன செய்யணும்? விழிப்பாக இருந்து ஜெபிக்கணும். நம்ம சோதனைக்கு உட்படக்கூடாதுன்னு சொல்லிக்கூடிய ஒரு ஜெபம் தான் என்ன செய்யணும்? பண்ணக்கூடிய மாதிரி இருக்கே தவிர அந்த ஒரு வெறித்தனமான ஜெபம் என்ன இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நம்ம ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் என்ன செய்யக்கூடியது? பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்ம ஜெபிக்கிறதுல எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சோம்பேறியாக இருக்கிறோம், அசம்பந்தமாக இருக்கிறோம். ஜெபத்தை
அசட்டை செய்யக்கூடியவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஜெபத்தை எவ்வளவு நாம் அசட்டை செய்கிறோம். 5 to 6ன்னு ஒரு குரூப்பு, கடவுளின் சேனைன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோமா. 11 to 12 ஒரு குரூப்பு. அதில் அந்த குழு பிரிக்கும்போது எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 5 மணிலே ஒரு 30 பேருக்கு மேலே இருந்தாங்க, 11 மணிலே ஒரு 30க்கு மேலே இருந்தாங்க. அது எல்லாருமே அந்த குரூப்பில் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் ஜெபிக்க யாருமே என்ன இல்லை. ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்கன்னா, அந்த குரூப்பில் ஒரு 10 பேர், இந்த குரூப்பில் ஒரு 10 பேர், அவ்வளோதான். ஆண்டவருக்கு பேர் நான் ஜெபிக்கிறேன், நான்லாம் பேர் கொடுத்தோம். ஆனால் என்ன செய்யலை? ஜெபிக்கிறது இல்லை. இப்போ ஆண்டவருக்கு உண்மையாக யார் இருக்கிறோமோ அவங்க தான் என்ன செய்ய முடியும்? உண்மையாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க முடியும். அவரை உண்மையாக அன்பு செஞ்சால் தான் என்ன செய்ய முடியும்? அவரை ருசி பார்க்க முடியும். அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க முடியும். அப்போ ஒரு மணி நேரம் தான் ஆண்டவருக்காக கொடுங்க, ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 1 மணி நேரம் கூட நம்மளால் தனியாக அமர்ந்து ஜெபிக்க முடியாதுன்னு தான் என்ன செஞ்சோம்? இந்த குரூப் ப்ரேயரே ஆரம்பித்தோம். ஜெபிக்க முடியாதவரும் இதில் இணைந்து கூட என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம் என்று. ஆனால் அதில் இணைந்துமே அவங்களால என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. அவங்களுக்கு ஒரு சில வேலைகள், ஒரு சில காரணங்கள், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அனைத்தையும் தாண்டி தான் என்ன செய்யணுமையா? அட்டன் பண்ணணும். என்கிட்டலாம் உண்மையிலே செல்லு இல்லை. செல்லு இருந்தால் நான் டெய்லியுமே அட்டன் பண்ணுவேன். என்னாலுமே தொடர்ந்து என்ன செய்ய முடியல? அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அந்த குரூப்பை என்ன செஞ்சோம்? அட்டன் பண்ணுறவங்க மட்டும்தான் அதில் இருக்கணும், அட்டன் பண்ணாதவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை பிரித்து மறுபடியும் புதுசாக என்ன செஞ்சுருக்கோம்? உருவாக்கியிருக்கோம். நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதுன்னா வல்லமையுள்ளதாக இருக்கணும். வெறுமனையாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எலியா ஜெபிச்சார் தெரியுமா எல்லாத்துக்கும்? எலியா என்ன சொல்லி ஜெபிச்சார்? 1 அரசர் 17:1 எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மழை வரக்கூடாது, உண்மையின் தேவன் நீங்கள் இருக்கிறீங்க, இந்த நாட்டில் மழை வரணும், செழிப்பாக இருக்கணும், அநேக நன்மைகளை ஆண்டவர் தான் செய்கிறாருங்கிறத இந்த மக்கள் மறந்து என்ன செஞ்சாங்க? வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, உங்கள் உண்மையின் தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளணும், அதற்காக என்ன செய்யக்கூடாது? மழை வரக்கூடாதுன்னு ஜெபிச்சாரு. அதே போல் ஆண்டவர் என்ன செஞ்சார்? மழை வரவிடாமல் 3.5 வருடமாக என்ன செஞ்சார்? தடுத்தாரு. இப்போ எலியாவோட ஜெபம் என்ன செஞ்சிச்சு? கேட்கப்பட்டது. மீண்டும் எலியா ஜெபிக்கிறாரு. 1 அரசர் 18 42 45 வரைக்கும் எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும். மழை பெய்யணும், உண்மையின் தேவனை அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அறிந்து கொண்டார்கள். அந்த பாகால்ங்கிற தெய்வத்தை விட்டு உண்மையின் தேவனை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆண்டவரே, அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? மறுபடியும் மழை வரணும்னு சொல்லி எலியா ஜெபிக்கிறாரு. மறுபடியும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு மழை பெய்ய வைக்கிறாரு. 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, 3.5 வருடம். நம்ம ஜெபிச்ச ஆண்டவர் கேட்பாரா? இப்போ டெய்லி மழை பெய்யுது, ஆண்டவரே மழை வரக்கூடாது அப்படின்னு ஜெபிச்சா கேட்பாரா? ஏன்னா நம்ம வல்லமையா நம்மளுடைய ஜெபம் ஆண்டவருக்கு போகலை. நம்ம உண்மையாக என்ன செய்யலை? ஜெபிக்கலை. உணர்வாக என்ன செய்யலை? ஜெபிக்கலை. அவரை அன்பு செய்து என்ன செய்யலை? ஜெபிக்கலை. இப்போ எல்லாவற்றையும் நம்ம உணர்ந்து ஜெபிச்சாதான் என்ன செய்ய முடியும்? கடவுளுடைய அன்பை உணர முடியும். அந்த ஜெபத்தின் மூலம் அநேக காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். 1 அரசர் 18 36 37. பாகால் தெய்வங்களை வழிபடுகிற எல்லாருமே என்ன செய்வாங்க? ஒன்று கூடி நிற்பாங்க. இவர் ஒருத்தர் மட்டும்தான் என்ன செய்வார்? எலியா நிற்பார். அப்போ அவங்க மாடை அந்த தகன பலியில் இட்டு, பாகால் தெய்வமே மனம் இறங்கும், இதை சுட்டெரியும் சுட்டெரியும்னு அழுகுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. அவருடைய தெய்வம் என்ன செய்யலை? இறங்கவே இல்லை, அதை சுட்டெரிக்கவே இல்லை. அப்போ எலியா சொல்கிறாரு, தண்ணியை தூக்கிட்டு வந்து என்ன செய்யுங்க? ஊற்றுங்க அப்படிங்கிறாரு. என்ன, நாங்கள் இவ்வளோ நேரம் கூப்பிட்டோம், எல்லாமே செஞ்சோம், எங்கள் உண்மையின் தெய்வம் என்ன செய்யவே இல்லை? வரவே இல்லை. எல்லாம் கைகளை கிழிச்சு ரத்த பலியில் என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. ஆனால் பாகால் தெய்வம் என்ன செய்யலை? இறங்கவே இல்லை. ஆனால் எலியா என்ன செஞ்சார்? தண்ணியை தூக்கி ஊற்றுங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? பலி செலுத்த போகிறார், அந்த பலியை ஏற்றுக்கொள்ள போகிறான்னு சொல்கிறாரு. அதே போல் தண்ணியை ஊற்றிட்டு ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்தி முழங்கால் படியிட்டு கேட்குறாரு, ஆண்டவரே அக்கினி மயமாக இறங்கும், இதை சுட்டறி, இது உமக்கு நறுமண பலியாக இருக்கட்டும்னு சொல்லி உடனே வானத்திலிருந்து ஒரு அக்கினி நெருப்பு என்ன செஞ்சிச்சு?
இறங்கி வந்து அதை சுட்டெரித்தது. நம்மளுடைய ஜெபம் வல்லமையுள்ளதா என்ன செய்யணும் இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த காரியத்தை கேட்டு ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை அப்படியே பெற்றுக்கொள்ளக்கூடியதா நம்மளுடைய ஜெபம் என்ன செய்யணும்னா இருக்கணும். அந்த ஏசபெல் ராணின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா தீர்க்கதரிசிகளை ஞானிகளை பூரா என்ன செய்வாங்கன்னா கொன்று போடுவாங்க. அப்போ அவங்க மிரட்டுறாங்க எலியாவை, உன்னை நான் என்ன செய்ய போகிறேன், பாகால் தெய்வத்தை வழிபட விடாமல் தடுக்கிறியா, உன்னை நான் கொல்ல போகிறேன்னு மிரட்டுறாங்க. உடனே எலியா என்ன செய்கிறாரு, பயந்து போகிறாரு. பயந்து போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இந்த ஏசபெல் வந்து என்னை கொன்று போனவங்களாட்டியும் நீங்கள் என்னை என்ன செய்யுங்க, கொன்று போட்டுருங்க, என்னைய சாகடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவருடைய அந்த ஜெபத்தை என்ன செய்கிறாரு கேட்குறாரு. அவரை கொன்று எடுக்கலை, உயிரோடு பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செஞ்சார், எடுத்து கொண்டார். நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வார், கண்டிப்பாக தருவார். அதை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா உணர்ந்திருக்கேன். என்னோட சகோதரிக்கு குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இருந்துச்சு. அது வந்து ஒரு குறைவாக இருந்துச்சு. அதனால் அதை அபார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் 2ஆவதாக கன்சீவாக இருக்கும்போது நான் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தேன், ஆண்டவரே அந்த குழந்தை நல்லா பிறக்கணும், ஆண்டவரே அந்த குழந்தை நல்லா பிறக்கணும், ஆண்டவரே அந்த குழந்தை மட்டும் நல்லா பிறக்கணும் அப்படின்னு. ஏன்னா முதல்ல ஒரு குழந்தை இதாகி வளர்ச்சி இல்லாமல் இதாகிடுச்சு. ரொம்ப மனசு கஷ்டம், வேதனை. ஆண்டவரே அந்த குழந்தை என்ன செய்யணும், நல்லா பிறக்கணும், இந்த குழந்தை நல்லா பிறக்கணும். குழந்தைக்காக மட்டும்தான் என்ன செஞ்சேன்னா ஜெபம் பண்ணேன். அதே போல் ஆண்டவர் அந்த குழந்தைய நல்லபடியாக என்ன செஞ்சிட்டாரு, பெற்று கொடுத்துட்டாரு. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு எனக்கு ஒரே வேதனை, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துட்டாங்க. எனக்கு ஒரே வேதனை, தாங்க முடியல, ஒரே அழுக. அதை பார்த்துட்டு எனக்கும் உடம்பு சரியில்லை. அதை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நல்லபடியாக அந்த குழந்தை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு. அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், நீ கேட்டதை நான் என்ன செஞ்சிட்டேன், கொடுத்துட்டேன். நீ கேட்ட அதை நான் கொடுத்துட்டேன். என்ன கேட்டேன், குழந்தை நல்லா பிறக்கணும்னு கேட்டேன். அந்த குழந்தை ஒரு குறைவும் இல்லாமல் என்ன செஞ்சிருச்சு, நல்லா பிறந்துருச்சு. ஆனால் என் தங்கச்சிக்கு ஒரு பிரசவத்தை தாங்க ஆண்டவரை என்ன செய்யலை, கேட்கலை. ஆண்டவரே குழந்தைக்காக மட்டும்தான் ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு மனநிலை எனக்கு இருந்துச்சு. ஒரு சுகப்பிரசவத்தை தாங்க ஆண்டவரை என்ன செய்யலை, கேட்கலை. இப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஆண்டவர் எனக்கு உணர்த்தினா, நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம தான் அதை கேட்குறதுல ஒரு தவறு செஞ்சிட்டோம். நம்ம எதை சொல்லி எப்படி கேட்கிறோமோ அதை அப்படியே தரக்கூடியவர் தான் யார், நம்மளுடைய தேவன். நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிட்ருக்காரு, செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நாம் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் என்ன செஞ்சிட்ருக்காரு, ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. இவங்களுக்கு தான் செய்வேன், அவங்களுக்கு தான் செய்வேன் அப்படின்லாம் இல்லை. கடவுளுடைய ஊழியத்தில் யார் யார் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் எந்த நேரத்தில் எப்பொழுது அவர்கள் குழந்தை பாக்கியம் தர வேண்டும் என்று ஆண்டவர் சித்தமாக இருக்கிறாரோ அப்பொழுது தரப்படும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கலை அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்காகவும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், குழந்தை பாக்கியம் வேணும் ஆண்டவரே, அவர்களை கண்ணீரை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரை என்ன செஞ்சுட்டே இருக்கோம், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். கடன் பிரச்சனையிலே ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேணும்னு என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். கன்னியாகுமரியில் இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோமா, ஜனவரி மாதம் இந்த ஜெபம் ஆரம்பித்தோம். ஒரு 15 கருத்து கொடுத்து ஆண்டவர் இந்த வருஷம் கூட முடியல, கன்னியாகுமரியில் இடம் வாங்க என்ன செஞ்சார், கிருபை செஞ்சார். அடுத்து இப்போ ஜெப கோபுரம் கட்டணும்னு சொல்லி என்ன செஞ்சிட்ருக்கோம், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். அதையும் ஆண்டவர் என்ன செய்வார், விரைவிலே கட்டி முடிப்பார். இப்போ பாவியான நம்மளுடைய ஜெபத்தை கேட்டும் ஆண்டவர் அநேக காரியங்கள் என்ன செஞ்சுட்டே இருக்கார், கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆனால் நாம் தான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க, அவருடைய ஜெபத்தின் மூலம் நம்ம அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னா தடையுள்ளவர்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு நாமே தான் என்னது தடையாக இருக்கிறோம். வேற யாருமே நமக்கு தடை இல்லை. அவருடைய கை வந்து குறுகி விட்டதா இல்லை, அவர் ஆசீர்வதிக்க எப்பொழுதுமே அவருடைய கைகள் என்ன செஞ்சுதான் இருக்குது, விரிந்து தான் இருக்குது. ஆனால் அவரிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்ம தான் என்ன இல்லை, தகுதியா இல்லை, அவருக்கு உண்மையா இல்லை. ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சு அந்த ஜெபத்தின் மூலம் அநேக நன்மைகளை என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும்.
உபவாசங்கிறது எதற்காக நாம் இருக்கிறோம்னா, மனிதன் தன் ஆத்துமாவை தாழ்த்தி என்னால் ஒன்றுமே கூடாது, என்னால் ஒரு காரியமும் நடைபெறாது, உம்முடைய உதவி வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி தம்மை தாமே தாழ்த்துவது தான் என்னது உபவாசம். உபவாசங்கிறது உபவாச பிரேயர் இத்தனை வருஷமாக நடக்குது. ஆனால் உபவாசம்னா என்னன்னு நமக்கு என்ன இல்லை தெரியல. மனிதன் தன் ஆத்துமாவை தாழ்த்தி கடவுளிடமிருந்து உதவி பெற வேண்டும் என்று தன்னைத்தானே தாழ்த்துவது தான் என்னது உபவாசம். கடவுளுடைய உதவி வேண்டும் சொல்லி நம்ம இருக்கிறது தான் என்னது உபவாசம். ஆண்டவருக்காகவா உபவாசம் இருக்கும்? நமக்காக தான் என்ன செய்கிற உபவாசம் இருக்கும். இப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், அதுக்காக நான் உபவாசம் இருக்கேன். இப்போ என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேணும், அதற்காக நான் இந்த உபவாச கூடத்தில் கலந்துக்கிறேன். எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், அதுக்காக நான் இந்த உபவாச கூடத்தில் இருக்கிறேன். உபவாசம் இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை கேட்கிறோம். ஆண்டவர் அதை என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறார். அப்போ நமக்காக தான் என்ன செய்கிறோம்? உபவாசம் இருக்கிறோம். தம்மை தாமே தாழ்த்தி கடவுளிடத்தில் உதவி பெறுவது தான் என்னது உபவாசம். யோனா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்துவார், நினைவே பட்டணத்தை என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன்னு சொல்லி. உடனே அவர் போய் இது மாதிரி பாவத்தால் நிரம்பி இருக்கீங்க, ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? அழிக்க போகிறான்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அந்த நினைவே மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? எல்லாருமே உபவாசம் இருந்தாங்க. சின்ன குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும், ஆடு மாடு எல்லாருமே என்ன தான் பட்டினி தான், உபவாசம்தான். அவர்கள் ஒருமித்து அவர்களால் ஒன்றுமே முடியாது, ஆண்டவரே நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், ஆனால் இனிமேல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களுடைய கோபத்துக்கு நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஆளாக வேணாம் ஆண்டவரே எங்களை மன்னிங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? ஒருமித்த இருதயத்தோடு என்ன செஞ்சாங்க? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து உபவாசித்தாங்க. எந்த வேலையும் செய்யலை, எதுவுமே பண்ணலை. உபவாசம் இருந்து கடவுளிடத்தில் என்ன செஞ்சாங்க? ஜெபிச்சாங்க. ஆண்டவர் அவருடைய உபவாசம், அவருடைய ஜெபம் என்ன செஞ்சிச்சு? கடவுளுடைய இருதயத்தை ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவர்கள் இருந்த சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? மனம் இறங்கினார். நினைவே பட்டணத்தை ஆண்டவர் என்ன செய்யலை? அழிக்கலை. அப்போ நம்ம உபவாசம் என்கிறது நமக்கு ஒரு மீட்பை என்ன செய்யுது? கொடுக்கிறது. நம்மளும் ஒவ்வொரு நாளும் பாவத்தில் தான் இருக்கிறோம். அதை மனம் வருந்து ஒவ்வொரு உபவாசத்தில் நம்ம கலந்து கொள்ளும்போது என்ன செய்வார் ஆண்டவர்? நமக்கு அதை நன்மையாய் மாற்றி தருவார். மோசே இருக்கார் இல்லையா, 40 நாள் மலையில் என்ன செய்வார்? உபவாசம் இருப்பார். உபவாசம் இருந்து தான் நமக்கு ஆண்டவரிடத்துலேருந்து 10 கட்டளை என்ன செஞ்சார்? பெற்றுக்கொண்டு வந்தார். உபவாசம் இல்லாமல் ஆண்டவருடைய கட்டளை அவர் வாங்கியிருக்க முடியுமானா? இல்லை. உபவாசம் இருக்கும்போது தான் நம்ம ஒரு பரிசுத்த நிலை என்ன செய்கிறோம்? அடைகிறோம். இப்போ உபவாசம் இருந்து மோசே என்ன செய்கிறாரு? 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்கிறார். அதே போல தான் நெகேமியா பாபிலோனில் அடிமையாகப்பட்டிருப்பார். உபவாசம் இருந்து ஜெபிப்பார். அந்த எருசலேமின் மதிலை என்ன செய்யணும்? கட்டி முடிக்கணும்னு. அவருடைய ஜெபம் என்ன செஞ்சது? கேட்கப்பட்டது. அந்த எருசலேமின் மதிலை என்ன செஞ்சார்? நெகேமியா கட்டி முடித்தார். அதே போல தான் எஸ்தர் ராஜாத்தி, ஒரு தைரியமான பெண், தன்னுடைய மக்களுடைய பிரச்சனைக்காக என்ன செஞ்சாங்க? உபவாசம் இருந்து ராஜாவிடத்தில் தைரியமாக சென்று பேசி மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு நல்லதை செஞ்சாங்க. அவங்கள அடிமைத்தனத்துலேருந்து என்ன செஞ்சாங்க? மீட்டு எடுத்தாருங்க. அப்போ ஜெபங்கிற ஒரு விஷயம் ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? வல்லமையுள்ள ஜெபம். பூமியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதமே என்னதான்? ஜெபம். நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் எது? ஜெபம். இப்போ ஒவ்வொரு நாளும் ஜெபிச்ச ஆண்டவரத்தில் அநேக காரியங்களை நம்ம கேட்கும்போது என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் இல்லை. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். இந்த மாதம் முழுவதும் என்ன மாதம்? மாதாமாவோட மாதம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து என்ன செய்யுங்க? மாதாமுடைய பாதத்தில் அமர்ந்து டெய்லியுமே ஜெபமாலை சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம சிஸ்டர்லாம் கூட போடுறாங்க குரூப்பில், ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லுங்கள், ஜெபமாலை ஜெபிப்பதனால் இத்தனை பேர் இவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்காங்க அப்படின்னு நிறைய புனிதர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? போடுறாங்க. அவங்க தான் நன்மை பெற முடியுமா அப்படின்னா இல்லை.
அவர்கள் மாறி நம்மளும் என்ன செய்யணும்? கடவுளிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரிடத்தில் அநேக உதவிகளை பெற்றுக்கொள்ளணும். நமக்காக தான் என்ன செய்கிறாங்க, ஒரு சில காரியங்களை சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம பயன் பெறக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். இப்போ இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை பற்றி அநேக காரியங்களை சொன்னாலும் இந்த இடத்துல கேட்டுட்டு அவ்வளோதான், இங்கேயே விட்டுட்டு என்ன செஞ்சுருவோம்? வீட்டுக்கு போய் நம்மளுடைய வேலையை தான் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அப்படிப்பட்டவர்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த காரியங்கள் எல்லாம் உள்வாங்கி நம்ம எந்தெந்த காரியத்தில் குறைவுள்ளவர்களாய், ஆண்டவருக்கு விரோதமாய், அவரை விட்டு விலகி இருக்கக்கூடிய காரியங்களை எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு நாமே சரி செஞ்சு அவரிடத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய காரியம் என்ன இருக்கோ அதையெல்லாம் என்ன செய்யணும். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். இதோ ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவருக்குள்ளாக ராஜா அந்த ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப ஆவி நேரம் நீர் ஊற்றிடும்படியாக நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இதோ ஜெபிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய ராஜா அந்த அசம்பந்தத்தின் ஆவி ஆண்டவரே, அந்த சோம்பேறியின் ஆவி ராஜா, ஒவ்வொன்றையும் நீர் உடைத்தெறி ராஜா, ஒவ்வொரு மேலும் ராஜா அப்பா ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவி ஊற்றி ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக நேரம் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரும் என்ன காரியத்திற்காக ஜெபித்தார்களோ ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தை என் தேவன் தாமே அப்படியே நிறைவாய் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஈடு இணையற்ற என் அன்னை மரியாதை நாமத்தினாலும் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்றென்று மறவாதேயும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.